பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு கேட்குறாங்கன்னா அதில் ஒரு டைப் வந்து உங்களுக்கு இதில் இந்த கலர் பிளைண்ட்னஸ், ஹீமோஃபிலியா, பெடிகிரி அனாலிசிஸ் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டினில் நம்ம இன்றைக்கி வந்து இந்த கலர் பிளைண்ட்னஸ், ஹீமோஃபிலியாவை எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது, பர்சன்டேஜ் ஆஃப் அஃபெக்டட் ஃபீமேல், அஃபெக்டட் மேல், அந்த மாதிரிலாம் அஃபெக்டட் கிராண்ட்சன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. அதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. அது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது பேசிக் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். கலர் பிளைண்ட்னஸ்ங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். ஏன்னா எக்ஸ் குரோமோசோம் தான் அஃபெக்ட் ஆகும், ஒய் குரோமோசோம் இதில் வந்து அஃபெக்டே ஆகாது. அது ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் நார்மல்னாலே நம்மளுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், மேல்னாலே எக்ஸ் அண்டு ஒய் குரோமோசோம் இருக்கும், ஃபீமேல்னாலே எக்ஸ் இருக்கும். அதே அஃபெக்டட் கண்டிஷன் வந்தால் XCY. இது நம்மளுடைய ஈஸியாக அந்த சிங்கிறது கலர் பிளைண்ட்னஸ்க்காக போட்டுக்கிறோம், ஹீமோஃபிலியானா ஹச் போட்டுக்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு மேலில் ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்குது, அதனால் ஒரு சி தான் வரும். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கால்குலேஷன் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்குது, அதனால் XC. கேரியர் உங்களுக்கு மேலில் வந்து கேரியரே கிடையாது, ஏன்னா ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கிறதுனால அந்த எக்ஸ் குரோமோசோமில் அஃபெக்ட் ஆகிருந்தால் அது வந்து டிசீஸ் கண்டிஷனை காட்டிடும். பட் ஃபீமேலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் மட்டும் இருந்துச்சுன்னா, எக்ஸின் மட்டும் இருந்தாலே அது வந்து கேரியர் கண்டிஷன். ஸோ இந்த பேசிக் ஃபஸ்ட்டு தரவாக தெரிஞ்சிருந்தாலே ஈஸியாக நீங்கள் எல்லா ப்ராப்ளம்ஸுமே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நார்மல்னாலே XY, XX, அஃபெக்டட்னா XCY, ஃபீமேல்னால் XC. கேரியர் வந்து மேலில் கிடையவே கிடையாது, ஃபீமேலில் XCX. ஸோ இதை வச்சு தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இதில் நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மொத்தமே ஒரு 5 டைப் தான் இருக்குது, 5 கண்டிஷன். இதை நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கனாலே, இது தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த பேசிக் தெரியாதனால தான் நிறையா பேர் வந்து கன்ஃபியூஷன் ஆகுறீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்களே. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷனில் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அஃபெக்டட் மேல்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ XC அஃபெக்டட் மேல்னாலே நான் சொல்லியிருக்கேன், XC ஒரு ஒய். எப்படி நீங்கள் அந்த மோனோஹைப்ரிட் கிராஸஸ்லாம் போடுவீங்க இல்லையா, புன்னட் ஸ்கொயர், அதே மெத்தட் தான். ஃபீமேல் வந்து நார்மல் கண்டிஷனாலே XX. ஸோ அதே புன்னட் ஸ்கொயர் மெத்தடில் போட்டிங்கன்னா XCX, XY, XCX, XY. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இதுமாரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேல்ஸு, இது வந்து ஃபீமேல்ஸ். ஸோ 2 எக்ஸ் குரோமோசோம் இருந்தாலே அது வந்து ஃபீமேல்ஸு. ஸோ இப்போ வந்து சில்ட்ரன்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் மேல் சில்ட்ரன்ஸ் ஆர் நார்மல். ஏன்னா இங்கே வந்து கேரியரே கிடையாது, அஃபெக்டட்னா ஒரு சியாச்சு எங்கேயாவது வந்துருக்கணும் எக்ஸின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லை, ஏன்னா நம்மளுக்கு வந்து மேலுக்கு போகிறதே வந்து மேல் சில்ட்ரனுக்கு வந்து ஒன்லி ஒய் குரோமோசோம் மட்டும்தான் போகுமே. ஸோ இப்போ இதில் வந்து இப்போ என்ன எழுதுவீங்கன்னா, ஆல் மேல் சில்ட்ரன்ஸ், ஆல் மேல்ஸ் ஆர் நார்மல். ஏன்னா இங்கே எதுவுமே டிசீஸ் கண்டிஷனே கிடையாது, கேரியரும் கிடையாது. இப்போ அதே ஃபீமேல் சைல்டு இப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னாங்க, இங்கே வந்து இருக்கிறது எல்லாமே XX. ஸோ இது வந்து கேரியர் கண்டிஷன். ஸோ ஆல் ஃபீமேல் சைல்ட்ஸ் ஆர் ஃபீமேல் சில்ட்ரன்ஸ் ஆர் கேரியர்ஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ XCYங்கிறது அஃபெக்டட் மேல், XXங்கிறது நார்மல் ஃபீமேல். ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஆல் மேல்ஸ் ஆர்
நார்மல், ஆல் ஃபீமேல்ஸ் ஆர் கேரியர். செகண்ட் கண்டிஷன், இங்கேயுமே வந்து இப்போ ஒரு கண்டிஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடில் வந்து எல்லாமே அஃபெக்டட் மேலாக எடுத்துக்கிறீங்க. இப்போ எக்ஸி ஒய், இப்போ இங்கே வந்து கேரியர் ஃபீமேல். ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் வந்து அதே மாதிரி போடுறீங்க. ஸோ எக்ஸி ஒய், எக்ஸ் ஒய். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் அஃபெக்டடு கண்டிஷனும் இருக்காங்க, கேரியரும் இருக்கிறாங்க. அதேமாரி மேலில் அஃபெக்டட் கண்டிஷனும் இருக்கிறாங்க, நார்மலும் இருக்காங்க. பட் இங்கே வந்து உங்களுக்கு மேல்ஸில் வந்து கேரியர் கண்டிஷனே கிடையாது. ஸோ இப்போ இதில் எப்படி எழுதுவீங்க? மேல் சைல்ட்ஸ் 50%. 50% என்ன வருது உங்களுக்கு? அஃபெக்டட், எக்ஸி ஒய்ங்கிறது. ஸோ அஃபெக்டட். அப்படி இல்லாட்டி இல்லை 1/2 அப்படியும் வரலாம், இல்லை 0.5 எப்படி வேணாலும் வரலாம். அதேமாரி ரிமைனிங் 50% என்னவா இருக்கிறாங்க? ரிமைனிங் 50% வந்து நார்மல். என்னங்கிறது நார்மல் ஷார்ட்டாக போட்டிருக்கேன், ஏங்கிறது அஃபெக்டட். ஸோ இப்போ 50%ங்கிறது 1/2 அப்படி இல்லாட்டி 0.5 எப்படி வேணாலும் கொஸ்டினில் உங்களை கேட்டிருக்கலாம். இந்த ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. நெக்ஸ்ட் அதேமாரி ஃபீமேல் சைல்டு, இல்லை டாட்டர், சன்ஸு எப்படி வேணாலும் கேட்கலாம். மேல் சைல்டுன்னு கேட்கலாம், இல்லை சன்ஸுன்னு கேட்கலாம், இல்லை ஃபீமேல் சைல்டு, இல்லை டாட்டர் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ இங்கேயும் அதேமாரி தான் 50% வந்து என்ன ஆகியிருக்காங்க? அஃபெக்டட் கண்டிஷனில் இருக்கிறாங்க. ஸோ அதேமாதிரி 1/2 இல்லாட்டி 0.5. ஸோ ரிமைனிங் 50% எப்படி இருக்கிறாங்க? 50% வந்து எக்ஸுங்கிறது கேரியர் கண்டிஷன். ஸோ 1/2 இப்படி இல்லாட்டி 0.5. இந்த கண்டிஷனில் தான் உங்களுக்கு நிறையா டைப்பு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ 2 கண்டிஷன் பார்த்தாச்சு. தேர்ட் கண்டிஷன், இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸி ஒய் அஃபெக்டட் மேல், எக்ஸி. ஸோ இப்போ 2 பேருமே அஃபெக்டட், ஆல் மேல்ஸும் அஃபெக்டடு, ஃபீமேல்ஸும் அஃபெக்டட். இது ஒரு கண்டிஷன். பட் இது வந்து ஈஸியான கண்டிஷன் தான். இதுலேயும் உங்களுக்கு கொஸ்டின்ஸு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸி ஒய், எக்ஸி ஒய். இதில் ஈஸியாக சொல்லிடலாம், இதில் எந்த கன்ஃபியூஸுமே இருக்காது. பட் இதை பற்றியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் மேல்ஸ் ஆர் அஃபெக்டட். ஏன்னா இதில் டவுட்டே இல்லை. அதேமாரி ஆல் ஃபீமேல் சில்ட்ரன்ஸ் ஆர் டாட்டர்ஸ் ஆர் அஃபெக்டட். ஸோ இது வந்து 100%. 50% உங்களுக்கு தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கேட்குறாங்களோ இல்லை கொஸ்டின்ஸை எப்படி கேட்குறாங்கங்கிறது முக்கியம். percentage ஆஃப் ஃபீமேல் சில்ட்ரன்ஸ் அஃபெக்டட், இல்லை percentage ஆஃப் மேல் சில்ட்ரன்ஸ் ஆர் அஃபெக்டட் கண்டிஷன், இல்லை அன்அஃபெக்டட் கண்டிஷன் கேட்டாலே உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடலாம். இவர் கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அன்அஃபெக்டட்னா இங்கே ஒருத்தர் கூட அன்அஃபெக்டட், எல்லாமே அஃபெக்டட். ஸோ இப்போ அன்அஃபெக்டட் பர்சன்டேஜ்னு கேட்டாலே 0%ங்கிறது அன்அஃபெக்டட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு 4th கண்டிஷன். 2 கண்டிஷன் தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து இது வரைக்கும் எல்லாமே அஃபெக்டட் மேல் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு மேலே எடுக்கிறது எல்லாமே நார்மல் மேல், XY. இப்போ வந்து ஃபீமேல் வந்து கேரியர்னு எடுத்துக்கிறீங்க, எக்ஸி எக்ஸ். இங்கே என்ன வரும்?
எக்ஸு, எக்ஸிஒய், எக்ஸ்எக்ஸ், எக்ஸ்ஒய். ஸோ இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான். மேல்ஸ் வந்து 50% என்னவாக இருக்காங்க, மேல் சில்ட்ரன் ஆர் சன்ஸ். எப்படி கேட்டாலும் ஓகே, மேல் ஆர் சன்ஸ். ஸோ 50% வந்து அஃபெக்டட், இல்லை 1/2 இல்லை 0.5 இப்படி வேணாலும் இருக்கலாம். ரிமைனிங் 50% வந்து உங்களுக்கு நார்மல் கண்டிஷன். ஸோ 1/2 இல்லை 0.5 எப்படி வேணாலும் இருக்கலாம். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதேமாரி ஃபீமேல் சைல்டு இல்லை டாட்டர்ஸ் எப்படி கேட்டாலும் ஓகே. ஸோ ஃபீமேலில் வந்து உங்களுக்கு அஃபெக்டடே கண்டிஷனே கிடையாது. என்ன இருக்காங்க, ஒன்று கேரியர் அப்படி இல்லாட்டி நார்மல். ஸோ 50% வந்து கேரியர், 1/2 இல்லை 0.5. ஸோ ரிமைனிங் 50% வந்து நார்மல். ஸோ அது 1/2 இல்லை 0.5 எப்படி வேணாலும் இருக்கலாம். லாஸ்ட் கண்டிஷன், இங்கேயும் வந்து நீங்கள் மேல்ஸை வந்து நார்மல்னு எடுத்துக்கிறீங்க, எக்ஸ்ஒய். ஃபீமேல்ஸை வந்து அஃபெக்டட் கண்டிஷன், எக்ஸி, எக்ஸி. ஸோ இப்போ இதுலேயும் அதே புன்னட் ஸ்கொயர் மெத்தடில் போட்டிங்கன்னா எக்ஸி எக்ஸு, எக்ஸி ஒய், எக்ஸி எக்ஸு, எக்ஸி ஒய். ஸோ இப்போ இதுலேயும் அந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு என்ன இருக்காங்க, ஆல் மேல்ஸ் சில்ட்ரன்ஸ் ஆர் அஃபெக்டட், ஆல் ஃபீமேல்ஸ் ஆர் கேரியர். ஸோ மேல் சில்ட்ரன் ஆர் மேல் இல்லை சன்ஸ் எப்படி கேட்டாலும் எல்லாமே ஒன்று தான். ஸோ ஆல் மேல் சில்ட்ரன்ஸ் ஆர் சன்ஸ் எப்படி கேட்டாலும் ஓகே. ஆல் மேல் சில்ட்ரன் ஆர் சன்ஸ் எல்லாமே என்னது, அஃபெக்டட். ஆல் ஃபீமேல் சில்ட்ரன்ஸ் ஆர் என்ன வருவாங்க, எல்லாருமே கேரியர்ஸ். ஸோ இந்த 5 கண்டிஷன் தெரிஞ்சிருந்தாலே போதும் உங்களுக்கு. என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இது இந்த பேசிக் தெரியாமல் தான் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு வரீங்க இந்த ஒரு கொஸ்டின். ஏன்னா பயாலஜியில் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுருக்குறாங்க. ஒரு கொஸ்டின் 4 மார்க்குங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பயாலஜி 360 எடுக்கணுன்னா இதுமாரி ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டின்ஸும் நிறையா இருக்குது. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில், மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில், ரீப்ரொடக்ஷன் சாப்டரில், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி நிறையா சாப்டரில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸாக கேட்டிருப்பாங்க. அதேமாரி செல் டிவிஷனில் மிச்சப்லாம் அதை அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த 5 கண்டிஷன் தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு. ஸோ எப்போல்லாம் வந்து உங்களுக்கு மேல்ஸ் எல்லாமே நார்மலாக இருப்பாங்க, எப்போ வந்து கேரியராக இருப்பாங்க. ஸோ அந்த செகண்ட் டைப் தான் உங்களுக்கு வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுங்க. இதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிங்க. கொஸ்டின்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோ, ஓவராலாக கேட்குறாங்களா இல்லை மேல்ஸ் மட்டும் கேட்குறாங்களா, ஃபீமேல் சைல்டு மட்டும் கேட்குறாங்களா, அதை நல்லா பார்க்கணும். தேர்ட் டைப் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 பேருமே அஃபெக்டட்னா எல்லாருமே அஃபெக்டடு. ஸோ அதில் எந்த கன்ஃபியூஷனே வராது. இதேமாரி மேல்ஸ் அஃபெக்டட் அண்டு ஃபீமேல்ஸ், மேல்ஸ் நார்மல் அண்டு ஃபீமேல்ஸ் ஆர் அஃபெக்டட்னா ஆல் ஃபீமேல்ஸ் ஆர் கேரியர்ஸாக மட்டும்தான் இருப்பாங்க, ஆல் மேல்ஸ் ஆர் அஃபெக்டடாக இருப்பாங்க. ஸோ இப்போ இதில் எங்கே தான் உங்களுக்கு ஃபீமேல்ஸ் அஃபெக்டட் கண்டிஷன் வராங்கன்னா, ஒன்று மேல்ஸ் அஃபெக்ட் ஆகியிருக்கணும், ஃபீமேல்ஸ் வந்து கேரியராக இருக்கணும். இந்த கண்டிஷனில் தான் ஃபீமேல்ஸை வந்து அஃபெக்டடாக இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி தேர்ட் கண்டிஷன் 2 பேருமே அஃபெக்டட், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அது ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிடுவீங்க. ஸோ மேல் அஃபெக்ட் ஆகிருக்கு, ஃபீமேலும் கேரியராக இருக்கணும், அப்படி இல்லாட்டி அஃபெக்டட் கண்டிஷன். இந்த 2 கண்டிஷனில் மட்டும்தான் ஃபீமேல்ஸ் வந்து அஃபெக்டடாக இருக்க முடியுமே. இந்த இப்போ 2025 வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பெடிகிரி அனாலிசிஸ் மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து அதில் பார்த்தீங்கன்னா கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெடிகிரி அனாலிசிஸ் போடுற
பேஸ் பண்ணி இருந்தாலும் இந்த டைப்பை வச்சு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இதை வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணது கன்ஃபியூஷன் ஆகி இது எப்படி ஈஸியாக போகிறதுங்கிறத பார்க்கலாம். வித் த ஹெல்ப் ஆஃப் கிவன் பெடிகிரி ஃபைண்ட் அவுட் தி probability for the birth of a child having no disease and being a carrier. No disease and being a carrierனா கேரியருங்கிறது எங்கே வரும் நம்மளுக்கு? ஒன்லி இன் ஃபீமேல் சைல்டு ஆர் டாட்டர் இப்படி தான் வரும். மேல் சைல்டில் வந்து உங்களுக்கு மேல்ஸை வந்து உங்களுக்கு கேரியர் கண்டிஷனே கிடையாது. ஸோ அப்போ வெறும் ஃபீமேல்ஸ் மட்டும் தான் இங்கே கேட்குறாங்க. as the disease mutation in one allele of the gene in எப்போ கேட்குறாங்கன்னா F3 ஜென்ரேஷனில் கேட்குறாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருந்தாலே இது வந்து அஃபெக்டட் கண்டிஷன். ஸோ ரவுண்டு டைப்பில் இருந்தாலே அது வந்து ஃபீமேல், அதுமாதிரி ஸ்கொயர் டைப்பில் இருந்தால் அது வந்து மேல் கண்டிஷன். கொஞ்சமாக சென்டரில் மட்டும் கொஞ்சோண்டு ஷேட் பண்ணியிருந்தால் பிளாக் கலரில் இல்லை எந்த கலரில் கொஸ்டின் பேப்பர் இருக்கோ அந்தமாதிரி இருந்தாலே பார்ட்டு மட்டும் ஷேட் பண்ணியிருந்தால் அது வந்து கேரியர். ஸோ இது ரெண்டுமே கேரியர் ஃபீமேல். ஸோ இதுவும் கேரியர் கண்டிஷன், இது வந்து அஃபெக்டட் மேல். ஸோ இந்த மாதிரி 2 லைன் போட்டிருந்தாலே அது தெரியும். ஆல்ரெடி உங்களுக்கு என்சிஆர்டி புக்லேயே கொடுத்துருப்பேன். கன்சார்ஜினஸ் மேரேஜஸ்னு ரிலேஷன், இது வந்து மேரேஜ் பிட்வீன் ரிலேஷனுக்குள்ளே நடக்கிறது. ஏன்னா இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பெடிகிரியில். ஸோ இப்போ F3 டைப்பில் தான் நம்மளுக்கு வந்து கேட்குறாங்க கேரியர் கண்டிஷன் ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது? கேரியர் ஃபீமேல், இது வந்து அஃபெக்டட் மேல். ஸோ இப்போ 4 டைப் அதே புன்னட் ஸ்கொயர் மெத்தடில் போட்டிங்கனாலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு 5 டைப் பார்த்துருக்கோம். ஸோ இதன் எப்படி பார்த்தீங்கன்னா கேரியர் ஃபீமேல் அண்டு அஃபெக்டட் மேல் செகண்ட் டைப் பார்த்துருப்போம். பிட்வீன் கேரியர் ஃபீமேல் அண்டு அஃபெக்டட் மேலில் வரும்போது உங்களுக்கு ஓவரால் அவங்க தனியாக ஃபீமேல் சைல்டுன்னு கேட்கல, ஓவராலாக கேட்டிருக்காங்க சைல்டுன்னு. ஸோ அப்போ 4 தான் நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எங்கே கேரியர் இருக்கிறாங்க? ஒரே ஒரு கண்டிஷன் தான் இல்லையா, எக்ஸுங்கிறது மட்டும்தான் கேரியர். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 1/4 வெறும் ஃபீமேல் மட்டும் தனியாக கேட்டிருந்தாங்கன்னா 1/2ன்னு போட்டிருக்கலாம். பட் அவங்க ஓவரால் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து உங்களுக்கு 1/4 தான் ஆன்சர். ஈஸியாக அந்தமாரி கண்டுபிடிச்சலாம். நீங்கள் அந்தமாரி போட்டு பார்த்தாலும் தெரியும். எக்ஸிஒய் இப்போ மேலுக்கு எடுத்துக்கணும், எக்ஸிஒய்ன்னு எடுத்துக்கிட்டு இங்கே வந்து எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு போட்டாலும். ஸோ இப்போ இங்கே வந்து 2 மேல்ஸ் இருக்கிறாங்க. இதில் என்ன வரணும்? எக்ஸிஒய் ஒன்று வரும், இன்னொன்று வந்து எக்ஸ்ஒய்ன்னு வரும். இதில் வந்து எக்ஸின்னு ஒன்று வரணும், எக்ஸ்னு வரும். ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா 1/4. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். பட் நிறைய பேர் இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு விட்டு வந்துட்டாங்க, தப்பாகவும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் 1/2ன்னு வேறு போட்டிருக்காங்க. பட் பெடிகிரியும் இதையும் மிக்ஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. பட் இது இந்தமாரி கொஸ்டின் வந்தோன்னா இனிமேட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் ஆன்சர் பண்ணணும். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம்.